இப்போ தாமிரவர்ணியை பற்றி நிறைய மித்துக்கள் இருக்குது. மித்தாலஜி என்று சொல்லக்கூடிய மித்துக்கள், ஏகப்பட்ட மித்துக்கள். நான் என்னுடைய லாஸ்டாக எழுதிய வவ்வால் தேசம் நாவலிலே ஒரு 12 மித்துக்களை நான் பதிவு செய்திருக்கேன். என்னால் முடிஞ்சது அவ்வளோதான். தாமிரவர்ணியை பற்றி எழுத வேண்டிய ஒரு கடமை நெல்லை எழுத்தாளருக்கு தான் உண்டு. சமீபத்தில் ஜெயமோகன் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்பியிருந்தார். ஏன் தாமிரவர்ணியை பற்றி, தாமிரவர்ணி அந்த வாழ் மக்களை பற்றி ஒரு பெரிய நாவல் உருவாகவில்லை என்ற ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். நான் 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறேன். காவிரியை பற்றி 14 எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள். 25க்கு மேற்பட்ட நாவல்கள் வெளிவந்திருக்கின்றன, ஜானகிராமன் உட்பட. ஆனால் இந்த தாமிரவர்ணியை பற்றிய ஒரு பெரிய நாவல் வெளிவரவில்லை. எழுத வேண்டியது சரித்திரம் அவ்வளவு கிடைக்கும். 8 அணைக்கட்டுகள். இந்த மணிமுத்தார் அணையை கட்டுவதற்கு காமராஜரும் கேட்டி கோசல்ராமும் பட்ட பாடுகளை பற்றி ஒரு நாவல் எழுதலாம். கலாசி மடை என்றால் என்ன? கலாசி யார்? அவள் ஒரு விலைமாது. அவள் பேரில் எப்படி மடை ஏற்பட்டது? கன்னடியன் கால்வாய். கன்னடியன் யார்? அந்த கன்னடியன் ஏன் இந்த கால்வாயை வெட்ட வேண்டும்? சுலோச்சன முதலியார் யார்? இந்த பாலத்தை தனி மனிதனாக கட்டிய சுலோச்சன முதலியார். இந்த பாலத்துக்கு முன்னாடி பாளையங்கோட்டைக்கு போவதற்காக நடந்த ஜார்ஜிய கலவரங்கள். 2 முறை இந்த பாலத்துக்கு மேலாக தண்ணீர் ஓடி இருக்கிறதாக பிரிட்டிஷ் மேஜர் வெல்ஸ் பதிவு செய்திருக்கிறார். 2 முறை வெள்ளம் ஏற்பட்டு இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிற இந்த பாலத்துக்கு மேலே தண்ணி போச்சுன்னா இப்போ கற்பனையே பண்ண முடியாது. அது சிறுவைகுண்ட வரைக்கும் என்னென்ன அழிவுகளை ஏற்படுத்தி என்றதை பதிவு பண்ணிக்கிறார். எத்தனை கால்நடைகள் இறந்தன, எத்தனை மனித உயிர்கள் இறந்தன, எத்தனை வீடுகள் இடிந்தன, எல்லாவற்றையும் பதிவு செய்திருக்கிறார். இதையெல்லாம் பதிவு செய்து ஒரு நாவல் இன்னும் எழுதப்படவில்லை என்பதை நான் இங்கே பதிவு செய்கின்றேன். அப்படி இந்த தாமிரவர்ணியை பற்றி நான் செய்த ஒரு சின்ன சின்ன ஆய்வின் மூலமாக ஒரு 12 மித்துக்கள். ஒவ்வொரு கல்மண்டபத்திலையும் ஒரு கதை இருக்கிறது, ஒவ்வொரு படிக்கட்டிலையும் ஒவ்வொரு கதை இருக்குது, ஒவ்வொரு அணைக்கட்டிலையும் பல கதைகள் இருக்குது. அப்படி ஒரே ஒரு சின்ன நான் பயன்படுத்தி இருக்கின்ற பல்வேறு மித்துக்களில் ஒரே ஒரு மித்துக்களை நான் உங்களிடம் சொல்கின்றேன். ஒரு சின்ன ஒரு விஷயம்தான். இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கின்ற தாமிரவர்ணி, வற்றாத ஜீவனது என்று நாம் சொல்கிறோமே, அந்த தாமிரவர்ணி பல 100 வருஷங்களுக்கு முன்னால் 6 மாதம் தண்ணீர் ஓடி இருக்கிறது, 6 மாதம் வறட்சியாக இருந்திருக்கிறது. 6 மாதம் தண்ணி இல்லாமல் வெறும் இதாகத்தான் இருந்திருக்கு. அப்ப எப்படி இந்த வற்றாத ஜீவநதியாக இது மாறியது என்பதுதான் அந்த மித்து. பொதிகை மலையினுடைய உச்சியிலே தாமிரவர்ணி உற்பத்தி ஆகிற இடத்திலே ஒரு வகையான பழங்குடியின மக்கள் வசிக்கிறார்கள். அந்த பழங்குடியின மக்களிடம்தான் இந்த கதை புழக்கத்தில் இருக்கிறது. அந்த பழங்குடியின மக்கள் பயன்படுத்துகின்ற இந்த மித்து என்னவென்றால், ஒரு நாள் அந்த உயரமான பொதிகை மலை உச்சியிலே ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு ஆடு தவறி விழுந்து கால் ஒடிந்து விடுகிறது. அந்த ஆட்டால் நடக்க முடியாது, அந்த ஆட்டை சுமந்து கொண்டும் செல்ல முடியாது. ஆக என்ன செய்கிறார்கள், அங்கே ஒரு பெரிய பாறை இருக்கிறது. அந்த பாறையிலே அதை அறுத்து கூறு போட்டு மாமிசமாக மாற்றி ஆளாளுக்கு பங்கிட்டுக் கொள்கிறார்கள். அந்த பாறை என்பது சாதாரண பாறை அல்ல. சப்த கன்னிகள் என்று சொல்லக்கூடிய 7 கன்னிமார்கள் அன்றாடம் வந்து தாமிரவர்ணியிலே குளித்து விட்டு கூந்தல் உலர்த்தி பாடுபலமை பேசிவிட்டு போகின்ற அந்த பாறை, அன்றாடம் நிகழக்கூடிய அந்த பாறை. அன்றைக்கு அவர்கள் வந்து பார்க்கிறார்கள், பாறை முழுவதும் ரத்தமும் சதையுமாக கிடைக்கிறது. ஆண்டாண்டு காலமாக நான் உபயோகித்த பாறை இன்று அசிங்கப்பட்டு கிடக்கிறதே, என்ன செய்ய என்று அந்த 7 கன்னிமார்களும் வர்ண பகவானை நோக்கி தவம் இருக்கிறார்கள். வர்ண பகவான் மலைக்கு அதிபதி. உடனடியாக வர்ண பகவான் அவர்கள் பிரசன்னமாகிறார். நான் அதில் ஒரு வரி எழுதியிருப்பேன், ஒரு கன்னி போய் வரம் கேட்டாலே எல்லா கடவுளும் கொடுத்து விடும், 7 கன்னிமார் போய் கேட்டால் கடவுள் கொடுக்க மாட்டாரா என்று நான் ஒரு வரியை புகுத்தியிருப்பேன். உங்களுக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்கின்ற போது அந்த கன்னிமார்கள் சொல்கிறார்கள், இந்த பாறையிலே தான் நாங்கள் அன்றாடம் உட்கார்ந்து கூந்தல் உலர்த்தி பாடுவளமை பேசி தாமிரவர்ணியை குடித்து விட்டு போகிற இடம், அதை இப்படி அசிங்கப்படுத்தி விட்டார்கள், நீங்கள் அதை சுத்தப்படுத்தி கொடுக்க வேண்டும். வர்ண பகவான் மலையை வரவழைத்து அதை சுத்தப்படுத்தி விடலாம். ஓகே, நான் செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு வர்ண பகவான் வந்து அவங்களுக்கு உத்தரவு கொடுக்குறாரு. அதில் அந்த மூட்டை கண்ணிக்கு ஒரு யோசனை வருகிறது, இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் சுத்தப்படுத்தினா போதுமா, நாளைக்கு இவங்க இதே மாதிரி பண்ணி நம்ம என்ன பண்ணுறது? ஆகவே தினமும் நீங்கள் அதை சுத்தப்படுத்த வேண்டும், அதற்கு நீங்கள் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்றே கேட்கிறார்கள். வர்ண பகவான் அதற்கும் சம்மதித்து, அதனால் தான் தினமும் அங்கே மழை பெய்கிறதாம், தாமிரவர்ணி வற்றாமல் ஓடுகிறதாம். இப்படி ஒரு கதையை பழங்குடியின மக்கள் வைத்திருக்கிறார்கள்.
இது மாதிரி ஏராளமான கதைகள் இருக்கிறது. நான் ஒரு 12 கதைகள் இது மாதிரி எடுத்து அந்த உரிய இடத்தில் அதை இணைத்து பயன்படுத்தி, இதை நீங்கள் உண்மையை ஏற்றுக்கிற வேண்டிய அவசியமும் கிடையாது, பொய்ன்னு நிராகரிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. சில விஷயங்கள் பொய்யுங்கள் மாதிரி இருக்கும், உண்மையாக இருக்கும். சில விஷயங்கள் உண்மை மாதிரி இருக்கும், பொய்யாக இருக்கும்.